எந்த அடுப்பு வேணால் வாங்குங்க. கண்ணாடி அடுப்பு வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி சில்வர் அடுப்பு வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி அடுப்பு வாங்கினாலும் சரி. டியூப் வந்து இப்போது நம்ம பழைய அடுப்புலையெல்லாம் பார்த்தோம்னா இதில் சொருகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் கிடையாது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் இதுதான் பெஸ்ட்டு. இன்றைக்கி வர அடுப்புலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னம்னா இது உடஞ்சிரும், சீக்கிரம் வந்து உடஞ்சிரும். அப்போது இப்போ பார்த்தோம்னா இங்கே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம், கேஸ் வந்து இங்கேருந்து லீக் ஆகிட்டுருக்கும். அப்போது என்ன ஆகுன்னா டக்குன்னு வந்து ஃபயர் வந்து கேப்சர் ஆகும். அதாவது இங்கே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம், இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ இங்கே நெருப்பு எரியும், இங்கே வந்து அந்த கேஸ் லீக் ஆகும்போது கேப்சர் ஆகும். அதனால் வந்து இது வந்து வாங்கக்கூடாது. இது ஏன் வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு பொருளை உடச்சி காட்டியே நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் வாங்க வேண்டான்னு சொன்ன அந்த ஐட்டம். ஸோ இது வந்து உடஞ்சிச்சின்னா அதுலேருந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம இப்போ டியூப் சொருகிடுவோம், இது ஆடாது அசையாது. அதனால் இதை வாங்கலாம். இது வந்து நல்ல தயாரிப்பு. பட் ஆனால் இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகணுங்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது. ஸோ அதில் பார்த்தோம்னா உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, லீக் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அது எங்கே விழுந்துச்சுங்கன்னா ஸோ இது வந்து நல்லா டப்லான் அடிச்சிட்டோம் அப்படின்னம்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ அது வந்து தெரிச்சு போச்சு. ஸோ இது பார்த்தோம்னா அதான் உடையாதுங்கிறத நான் சொல்லுவேன். அது உடையாது அப்படிங்கிறது தான். அதனால தான் இதை நாங்கள் வந்து வாங்க சொல்கிறோம். ஸோ இதில் வந்து டப்லான் கரெக்டாக அடித்து டைட் பண்ணிட்டாவே லீக் வராது. பட் ஆனால் இந்த மாதிரி ஐட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு லீக் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இந்த மாதிரி இல்லை இதில் டியூப் சொருகிறதா இருந்துச்சுன்னாவே அந்த பக்கமே போயிடாதீங்க. இதுக்காக நம்ம இந்த மாதிரி தயாரித்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டு அப்படிம்பாங்க. இது அன்குவாலிட்டி. என்ன சரி வாங்கிட்டோம் போட்டாகணும்னா போட்டுக்கலாம். மற்றபடி புதுசாக வாங்கணும் அப்படின்னம்னா இந்த ஸ்ட்ரைட் பேசிஸில் இருக்கிறது மட்டும் வாங்குங்க, வேறு எதையும் வாங்கிடாதீங்க.